நம்ம என்ன இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம், ஹங்கர் ஃபார் காட் இல்லையா? தேவனுக்குள்ள நம்ம பசி தாகம் போல இருக்கணும், பசி தாகத்தோட இருக்கணும். அப்போ நம்ம கர்த்தர் எப்படி தய உள்ளவர் நம்ம ருசி பார்த்திருக்குமா? அப்ப இந்த வார்த்தையை நம்ம புசிக்கரிச்சே அவர் தய உள்ளவர் நீங்க டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க ஆண்டவரை எப்படி பார்க்கணுமா? உங்க விஷயங்கள் அவர் தய உள்ளவரா யோசிச்சு பாருங்க. உங்க கடந்த கால வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் அவர் தய பண்ணிருப்பாரு. இன்னைக்கு நீங்க காலை வேளையில எந்த விஷயத்துக்காக குழம்பி கொண்டு எனக்கு கர்த்தர்கிட்ட தய கிடைக்குமோ இல்லையோ, நான் இந்த பிரச்சனையில இருக்கனே, இந்த போராட்டத்துல இருக்கனே, எனக்கு அவர் இறங்குவாரோ இல்லையோங்க? இல்ல இல்ல. என்னோட கூட 1 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனத்தை திருப்பி வாசிங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்க ருசி பார்த்தது உண்டானால் அப்படின்னாக்கா ஆல்ரெடி நீங்க டேஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னாக்க, அடுத்த வசனங்களை நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றது, அவர் உங்களுக்கு தயவுள்ளவரா இருக்கிறார். ஆல்ரெடி யூ மஸ்ட் ஹவ் டேஸ்டட் இல்லையா? அவர் தயவுள்ளவரா இருக்கவர் தானே நானும் நீங்களும் இந்த நிமிஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கும். அவர் நம்மளுக்கு இறங்கி அவர் தயவு செஞ்சதுனால தானே நம்ம ரட்சிப்புக்குள்ள வந்தோம். அவருடைய தயவு தானே நம்மளை இது வரைக்கும் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கு, நம்ம காரியங்களை சந்தித்து கொண்டு வந்திருக்கு இல்லைங்களா? சோ இப்போ நீங்க போராடிக்கிட்டு இருக்க எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம், எந்த பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம். சாரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றது, அவர் உங்களுக்கு தயவுள்ளவராய் இருக்கிறார். ஆமீன்.